பெரும்பாலும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னாலே வீட்டில் செல்வம் சேர்வது அப்படின்னு நினைக்கிறோம். தெளிவாக தெரிஞ்சுக்கணும், செல்வம் மட்டும் லக்ஷ்மி கடாட்சம் அல்ல. லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிலவும் மகிழ்ச்சியை குறிப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரி, அந்த மகிழ்ச்சி நீடித்திருக்க வேண்டும், வீட்டில் செல்வ செழிப்பு பெருக வேண்டும்னா எப்போதுமே வீட்டில் இருப்பவர்கள், அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் நாம் அவ்வாறு குறிப்பிடுகின்றோம். மங்களமான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும், அமங்கலமான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசக்கூடாது. அது வீட்டில் ரொம்ப அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய, தேவையில்லாத அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய பாடல்களை ஒலிக்க விடக்கூடாது. மங்களமான வாத்திய இசை எப்பொழுதுமே வீட்டில் ஒலித்து கொண்டிருப்பது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும். வாசனை அப்படிங்கிறது லக்ஷ்மியோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் சாம்பிராணி போடுறது, ஊதுபத்தி ஏற்றுறது, இன்னும் வாசனை பொருட்களுடைய பயன்பாடு இருந்ததுன்னா சிறப்பு. நம்முமே பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வாது பயன்படுத்துறது, அத்தர் பயன்படுத்துறது, இந்த மாதிரி வாசனை திரவியங்களை நம்ம உடலில் பயன்படுத்தும் பொழுது நம்மிடம் அந்த ஈர்ப்பு சக்தியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வெண்மை நிறத்திற்கு எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் உண்டும்பாங்க. வெண்மை நிற ஆடையை, நல்ல தூய ஆடையை அணிவது ரொம்ப சிறப்பு. பெண்களாக இருக்கும் பொழுது அதில் பூ, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கக்கூடிய வெண்மை நிற ஆடைகளை அடிக்கடி பயன்படுத்துறதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, வீட்டு வாசலில் மறக்காமல் கோலம் போட்டுருங்க. மா கோலம் போடுறது எப்போவுமே சிறப்பு, லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியது. நேரம் எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ மங்களமான பாடல்களை பாடிக்கொண்டிருங்கள். முடிஞ்சால் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடிக்கொண்டே இருங்க. மாவிலை வீட்டில் கட்டியிருக்கணும். நிலவாசல் பூஜை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மறக்காமல் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமையாவது நிலைவாசல் பூஜை பண்ணுறது சிறப்பு. வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வருகிறார்கள் அப்படிங்கும்போது மறக்காமல் வர்றவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், ஒரு ரவிக்க துணி, முடிஞ்சதுன்னா ரவிக்க துணி, நல்ல வசதி வாய்ப்பு இருக்க பெற்றவர்கள் அவங்களுக்கு ஒரு புடவை கூட எடுத்து தரலாம். அந்த சுமங்கலி பெண்கள் அல்லது கன்னி பெண்களுக்கு இதை செய்யும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். வந்துட்டாங்கன்னா சாப்பிடாம விடாதீங்க. இது நம்மளுடைய பாரம்பரியம். சொல்லப்போனால் யார் வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்த நபர்களை வரவேற்று அவர்களை சாப்பிட வைத்து அனுப்புங்கள். அவர்கள் வயிறு நிறைவது போலவே மனமும் நிறையும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குடிகொண்டிருக்கும். நிறைய கொடுக்கணும்னு நினைக்கணும். முதல்ல கொடுக்கறது வேற விஷயம், கொடுக்கணுங்கிற எண்ணம் முதலில் மனதில் வர வேண்டும். எப்போ உங்களுக்கு அந்த மனசில் எண்ணம் வருகிறதோ அதன்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு வீட்டிலே செல்வமும் சேரும், மகிழ்ச்சியும் குடிகொண்டிருக்கும். அந்த செல்வம் சேரும்போது நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதே மாதிரி இல்லாதவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தீர்கள்னா இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். அது ரொம்ப முக்கியம். இதில் ஏளனமான பேச்சுகள் கூட இருக்கும். என்கிட்ட கொடுக்கறது தான் எதுவும் இல்லை, ஆனால் கொடுக்குற மனசு இருக்கு சேரலைன்னா அதற்கான கடின உழைப்பும் தேவை. அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். இது நிதர்சனமாக கண்ட உண்மையும் கூட. ஒரு 3:30 மணி அல்லது 3:40க்கெல்லாம் எழுந்திருக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் ரொம்ப ஆற்றலான நேரம். அந்த நேரத்தில் தியானம் செய்வது உடலுக்கு நன்மை பயக்க வல்லது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை நம்மால் உணர முடியும். அந்த நேரத்தில் செய்கின்ற வழிபாட்டுக்கு பலன் அதிகம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணுமோ இறைவனிடம் நெருங்கி விண்ணப்பித்து வேண்டி கேட்டுக்கொள்ளலாம். கண்டிப்பாக அது நிகழும். லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்களை எப்போதுமே வீட்டில் வச்சுருங்க. சங்கு வாங்கி வைங்க, சோவி வாங்கி வச்சுருங்க. இந்த மாதிரி மஞ்சள் இருக்கலாம். என்னென்ன லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வீட்டில் வச்சுருங்க. நெற்கதிர்களை ஒரு கட்டாக கட்டி வீட்டு வாசலிலே அல்லது நம்ம ஹால் இருக்கு இல்லையா, அங்கே கட்டி எப்பொழுதுமே தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா வீட்டில் உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வரவே வராது. லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே.